மக்களே 668வது பேர்லாம் போன பிசில எல்லாருமே அவங்கவுங்க ஒரு திசையை நோக்கி எல்லாரும் தனித்தனியா குரூப்பா போய்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கொலிசியத்துக்குள்ள கடைசி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னன்னு பார்த்தா ரெபேக்கா மேட்சை முடிச்சுட்டு வாரா. உன்னோட பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா உன்னோட வாழ்க்கை கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆனா இனிமேல் அது சரியாயிரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து சபோ நடந்து போய்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி சைப்ராக் பிராங்கி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நேவி அங்க களத்துல இறங்குது. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங் ஆளுகளும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. தனியா நின்று சண்டை போடுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி எங்க காட்டுறாங்கன்னா ஃபுஜிட்டோரவை தான் காட்டுறாங்க. அவனும் நேவி அட்மிரல் மாதிரி நின்றுட்டு மாசா பேசிக்கிட்டு இருக்கான். டே நான் புது ஆள் தான்டா, ஆனா எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. இந்த 7 வார்லாட் சிஸ்டத்தை அழிக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். அந்த ஜாப் தான்டா என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப், அதை கம்ப்ளீட் பண்ணாம போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பேசிக்கிட்டே இதுல டொஃப்ளமிங்கும் அட்டாக் பண்றான். இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்க வரேன்னு சொல்றான் அவன். இதெல்லாம் முடியுது. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா லூஃபி ஜோரோ கினிமோன் வந்து அந்த பேலஸுக்கு அண்டர் கிரவுண்ட்ல வராங்க. நிஞ்ச உமன் நீ உள்ள ஏறு, நம்ம மேல போன்னு சொல்றாங்க. லூஃபி ஒரு கல்லை தூக்கிட்டு வேற லெவல மேலே ஏறி போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி என்னன்னு பார்த்தா ஃபைனல் மேட்ச் தான் காட்டுறாங்க. நம்ம ஃபேவரட் பிளேயர் லூசி வாராருன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஏசி நீ பார்த்துக்கிட்டே இருடா, நான் யாருன்னு நீ காட்டுறேன்னு சொல்றான். எல்லாரும் மனசையும் வந்து கவர்ந்தவன்டா அந்த லூசி அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்டர் ஒன்னொன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறதுல பார்ட்டலுமே அப்படியே பின்னாடி வரான். பார்ட்டோ கிளப்ல உள்ள பார்ட்டலுமியோ வந்துட்டான்னு சொல்றாங்க. அவனை பார்த்துட்டு பூ பூன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் மூணாவதா வந்து ஜீசஸ் பர்ஜர் வாரான். பிளாக் பியர்டு குரூப்ல உள்ளவன்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஃபிளேர் ஃப்ரூட் எனக்கு தாண்டா முகிவரா, நீ பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஆம்சா காட்டுறான், அதை காட்டுறான். இன்னைக்கு நான் தாண்டா ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு வேற லெவலில் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ரெபேக்கா அங்கிருந்து நடந்து வாரா. கிங் ரீகோட ஃபேமிலியில இருந்து அவங்களோட பேத்தி ரெபேக்கா வாரான்னு சொல்றாங்க. யாருமே எதுவுமே கத்த மாட்டுக்கானுங்க, பூ பூன்னு கத்துறானுங்க. கடைசியா பிளாக் டீல வந்து மிச்சம் இருந்தவங்க இவங்க தான். ஆனா இவ எப்படி ஜெயிச்சான்னு சொல்லிட்டு இன்னும் மிஸ்ட்ரியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ரெபேக்காவும் களத்துல இறங்கிட்டா. மொத்தம் கடைசியா 4 பேர் போட்டிட்டாங்க. அந்த 4 பேர் உள்ள வந்துட்டாங்க. 4 பேருமே நல்லா ஸ்ட்ராங்கானவங்க தான். யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. மேட்ச் கூடிய சீக்கிரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே தயாராங்கன்னு சொன்ன உடனே எல்லா மக்களும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் எப்படிதான் போக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனா ரெபேக்காவோ வந்து நம்ம லூஃபியே பாத்துக்கிட்டு இருக்கா. இது லூசி கிடையாது, அது மட்டும் தெளிவா தெரியுது. ஆனா இவன் யாருன்னு சொல்லிட்டு பாக்குறாவா. சரி கடைசியா இன்ட்ரோடியூஸ் பண்ண போது இந்த 4 பேர் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு இன்னொருத்தர் கடைசியா வராரு. டொங்கியோட்டோ ஃபேமிலியில உள்ளவர். இந்த கொலிசியத்துக்கே ராஜா இவர் தான். இவர் ஈக்குவலுக்கு யாருமே கிடையாது. பேட்டில் டோர்னமெண்ட்னால நம்ம ஹீரோ டியாமாண்டேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டியாமாண்டேவும் மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கையில ஒரு மைக்கை வச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வரான். கிட்டார் வாசிக்கிற மாதிரி வரான். எல்லாரும் அவனை பார்த்து கொண்டாடுறாங்க. மக்கள்லாம் இவனை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. சுத்தி சுத்தி வரான். பார்த்தா கண்ணை வச்சு சுடுற மாதிரி ஒருத்தனே செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கான். இவர் தான்டா கொலிசியத்துல உள்ள கடைசி ஹீரோ, டாப் எக்ஸிக்யூட்டிவ் டியாமாண்டே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த 5 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் லோகியா டெவில் ஃப்ரூட்ல உள்ள ஃபிளேர் ஃப்ரூட் கிடைக்கும்னு சொல்றான் அங்க உள்ள தொகுப்பாளர். அது எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு உடனே ஜீசஸ் பர்கர்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் மேட்ச் ஸ்டாப் பண்ணுங்கடா, ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பிளாக் டீ மேட்ச்ல உள்ள ரெபேக்காவை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டு வரானுங்க. இது என்னடா புது பிரச்சனை சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. இந்த ரிசல்ட்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு, அதனால இவங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா கதையை முடியும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா டியாமாண்டே வந்து உள்ள வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். என் வழியில வராதீங்கடா, உன் கதையை முடிச்சோன்னு சொல்லிட்டு கிளாடியேட்டர் 3 பேர் வரானுங்க. பார்த்தா அந்த புல்லெல்லாம் எப்படி செய்யணும், மாடுகளை வாங்கடா சார்ஜ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றான். லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். பார்த்தா வந்த 3 பேரையும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான் டியமண்டே. டே நான் ரிப்பிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்டா, அதனால நான் எதை தொடரனோ அதை சாலிடா மாத்திருவேன், என்னையில ஒண்ணு செய்ய முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காம. அது மாதிரி எதனாலுமே வந்து நான் காத்தாவும் கரை வைக்க முடியும், எதனாலும் நான் சாலிடாவும் ஸ்ட்ராங் பண்ண முடியும்டா, இதான்டா என்னோட பவர்னு சொல்றான். அவன் ஸ்வாடா அப்படியே வந்து புல் மாதிரி வர மாத்துதான். கோரிடா கிளாவியான்னு சொல்லிட்டு 3 பேரையும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுட்டான். அவன் பவரோ பவர்ஃபுல்லா இருக்கு. வந்த 3 பேரும் செதறிட்டானுங்க. தேவையெல்லாம் இதுக்குள்ளலாம் வரக்கூடாதுடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சடனா ஒரு ரத்த சொட்டு கீழே விழுந்தோடனே ஒரு பெரிய மீன் அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன மீன்கள்லாம் அதை பார்த்து பயந்து போகுது. டேய் உன்னோட ரத்தத்தை சுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சு, உன் கதை முடிய போகுதுன்னு சொல்றான் டியமாண்டே. மேலேயும் 3 பேர் படுத்து கிடக்குறாங்க. அந்த 3 பேர் அடிச்சு தொறுக்கிறது கண்டி அந்த மீன் பாஞ்சு பறந்து வருது. என்னடா பறந்து வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு இடி இடிச்சு அவனுங்களை தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கு. டே ஃபைட்டிங் ஃபிஷ் டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த 3 பேர் என்ன ஆனானுங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் டியாமாண்டே மயக்க தூக்கிட்டு வரான். டே ஃபைட்டிங் ஃபிஷ் எப்படி சண்டை போடுது மக்கள் நீங்க பாத்தீங்கல்ல, இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா எவனும் இதுக்குள்ள வரக்கூடாது, தோக்குறோம் ஃபைட்டிங் ஃபிஷ் கூட தான்டா சண்டை போடணும்னு சொல்றான். பார்த்தா ஃபைட்டிங் ஸ்கூல்ல இருந்து ஃபைட்டிங் ஃபிஷ் வரைக்கும் இறக்கி வச்சிருக்கானுங்க. அது மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஃபிஷ்க்கு மேலதான் அந்த ஃபிளேர் ஃப்ரூட்டை வர நம்ம மாட்டி வச்சிருக்கோம், அதனால எல்லாரும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்றானுங்க. நீங்க ஜெயிக்கணும்னா அந்த ஃபைட்டிங் ஃபிஷ் கூட சண்டை போடணும்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஃபைனல் மேட்ச் ரொம்ப ஈஸிடா, எவன் இந்த மீன் முதுகுல இருந்து எடுக்கிறானோ அவன் தாண்டா ஃபைனல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா
ஹீரோ டியமண்டை களத்துல இறங்குறாரு. ஏகப்பட்ட பேர் இதுல களத்துல இறங்கிட்டு இருக்காங்க. யார் இதுல ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தொகுப்பாளரும் கத்துறான். பேட்டில் தொடங்கட்டும் சொல்லிட்டு மணி வர அடிக்கிறான். கடைசி மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாரும் தயாரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா பாட்டிலுமே இன்னும் வந்து எதுக்கு பயப்படாம அப்படியே நின்றுட்டு இருக்கான். யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போட போறாங்கன்னே தெரியல. மேட்ச் ஸ்டார்ட்னு சொல்றானுங்க. சொன்னோன்னு அடுத்த ஸ்ட்ரைட்டா லூஃபியை நோக்கி பர்ஜஸ் அடிக்க போறான். ஆனா நம்ம லூஃபியே கிடையாது. சபோ ஏர்ல பறந்து ஓடிக்கிட்டே இருக்கான். லூசி வந்து அவுட் ஆஃப் சர்க்கிள் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான்டா. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அவன் ஸ்ட்ரெயிட்டா அந்த மீனை நோக்கி தேடி போய்கிட்டு இருக்கான். அது இங்க தாண்டா வருதுன்னு சொல்றாங்க. அவனை நோக்கி அட்டாக் பண்ண வருது. என்னன்னு பார்த்து அந்த லூசிங்கிறவன் தப்பிச்சு போறான். சடனா பாட்டிலுமே அடிக்கலான்னு வருது. நம்மளும் பேரியரை போட்டுட்டு எல்லாத்தையும் தஸ் திருப்பி விடுதான். டே முகிவரா எதிட்ட வந்து அந்த பவர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பார்த்தா ஒவ்வொரு மீனா பாஞ்சு வருது. ஒவ்வொரு நம்பரே பார்த்துக்கிட்டு இருக்கான். இது கிடையாது அது கிடையாது சொல்லிட்டு அதே நேரத்தில் பர்ஜஸ்லாம் அடிச்சு பறக்க விடுதான். பர்ஜஸ் அட்டாக் பண்ண ஒண்ணு வருது. ஒவ்வொரு நம்பரையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த ஃபைனல் மேட்ச் நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்றான் பர்ஜஸ். டே இந்த ஷோவை கண்டக்ட் பண்ணதே நான் தான்டா. அதனால அதுக்கேற்ற ஃபன் எல்லாம் வச்சிருக்கதான் செய்வேன்னு சொல்றான். என்னடா நாங்கெல்லாம் ஒரு டூல்னு சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்றான். ஆமாடா நீங்க எல்லாம் நான் செயல்படுத்த கருவி தான், வேற எதுவும் கிடையாது சொல்றான் டியமண்டே. ஏன்னா தோக்குறவங்கள வந்து அவன் வந்து டாய்ஸா மாத்திடுவான். அதுக்கப்புறம் கட் பண்ணி எங்க காட்டுறாங்கன்னா பேலஸை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா வயலட் வந்து ஒரு ஏரியாவை காமிச்சிருப்பா. சீக்ரெட் பேசேஜ் சொல்லி மேலே ஏறி வந்துட்டாங்க. அவங்க வேகமா போறா. நில்லுங்கன்னு சொல்றாவா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த டோரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா எட்டி பாக்குறாங்க. டே இதான் அந்த டோரான்னு சொல்லிட்டு ரேம்பான் டவர்ல உள்ள என்ட்ரன்ஸே இதான்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட டாப்ல தான் வந்து டொஃப்ளமிங்கும் இருக்கான். அங்கதான் நம்ம பாத்துருக்கணும். இங்க சீக்ரெட் என்ட்ரன்ஸ் இருக்கு, வாங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி கார்ட்ஸ்ட கொஞ்சம் பாத்துருங்கன்னு சொல்றாங்க. பீக்கான் ஒருத்தவர இருக்கான். அவன்கிட்ட வர நீங்க மாட்டிக்கிட கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல கிண்ணி மூணு சோரம் போறானுங்க. லூஃபி அழக்கணும். லூஃபி எங்கடா போனான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே அங்க பாருன்னு சொல்றான். லூஃபி ஸ்ட்ரெயிட்டா வாசல் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். இந்தா வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு யாரா இவன் சொல்லிட்டு பாக்குறாங்க. கம்மு ஜெயண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஜெட்டு வேகத்துல வந்துட்டு ஜியாண்ட் பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். வாசல உடச்சு எரிஞ்சிட்டான். அவ கார்ட டவுன் பண்ணின்னு சொல்லி இருந்தா நம்மளும் வாசல பிரிச்சு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். செதறிட்டா வியோலா என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு நம்மளால அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். எப்படி நம்ம ஆட்டம் சூப்பரா இருக்குல்ல, வாங்கடா உள்ள போலான்னு சொல்றான். ஏன்டா இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு வியோலோ செதறதா. சரி நமக்கு வழியே இல்ல, வாங்க உள்ள போன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல உள்ள போறாங்க. இது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸே தூக்கி போடுறான். உன்னை கீழ இருந்து வந்தவன் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் இது முகிவரான்னு சொல்லிட்டு அவங்க ஆளே பார்த்துட்டானுங்க. வந்தவன் பெல்லு வர அடைச்சிட்டான். டே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல ரேம்பாட் டவர்ல இருந்து சிக்னல் வருதுடா, எவனோ ஒருத்தனுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி டொஃப்ளமிங்கத்தை தான் காட்டுறாங்க. அவனோ என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபியோட மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கான். லூசி எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான்டா. இது வேற லெவலா தான் இருக்கு. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இந்த மேட்சே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தகவல் கீழ இருந்து வருது. முகிவரா லூஃபி வந்துட்டான்னு சொல்லிட்டு பேபி 5க்கு தகவல் வந்துருச்சு. முகிவரா லூஃபி வந்து என்ட்ரன்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு டேம கொலிசீத்துக்குள்ளதான் லூசி பேர்ல சண்டை போடுவானடா. இங்க எப்படா வருவான்னு சொல்லிட்டு பேபி 5 பார்த்துக்கிட்டு இருக்கான். ரேம்பாட் டவருக்குள்ள B2 பில்டிங்ல அடிச்சு நொறுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். முகிவரா லூஃபியும் அவங்க உள்ள வராங்கன்னு சொல்றாங்க. ஜோரோவும் ட்ரெஸ் கழட்டிட்டு வரான். வயலட், ஃபயர்ஃபாக்ஸ், கினிமோனு, ஜோரோ எல்லாவனும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. முகிவரா லூஃபி நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டாம்னா அப்ப இந்த கொலிசீத்துக்குள்ள நின்று சண்டை போடுறவன் எவன்டான்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல களத்துல இறங்கி வந்துட்டு இருக்காங்க. நம்ம லூஃபியோ எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டு டே மிங்கோ எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வாரான் லூஃபி. அதோட முடியாது சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துடாங்க. See you bye.